சரி, அதாவது இப்போ வந்து நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவருக்கு வந்து கேரளாவில் இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி என்ன எத்தனை நாளைக்கு முன்னாடி ஆச்சு இந்த ஆக்சிடென்ட்டு? எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆச்சு? இப்போ நீங்கள் சொல்லுமா? எத்தனை? 7 வருஷம் ஆச்சு. ஸோ ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க அப்படி தானே? பண்ணிட்டாங்க. சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சரி, 3 சர்ஜரி இங்கே ஃபஸ்ட்டு ராடு வச்சேன், மெட்டல் அது செப்டிக் ஆயிடுச்சு. அடுத்து சென்னையில் போய் ராஜாஜியில் பண்ணேன். சரி, அதுவும் க்யூர் ஆகலை. கொரோனா பீரியடில் மெடிசன் ஒர்க் ஆகலை. சரி, கம்ப்ளீட்டாக 4 வருஷம் ஆயிடுச்சு சார். மெடிசன் எந்த மெடிசனும் இதாகல. நீ தான் பையனடா, வாடா. உன் பேர் என்ன? அர்ஜுன். என்ன படிக்க? சார் இவனுமே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு சார். இவனுக்கும் கொஞ்சம் ஏவல சக்தி இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, இப்போ என்னென்னா இவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு சங்கரங்கோயிலேருந்து வந்திருக்காங்க. ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்கோம். ஃபிசியோவில் வந்து அவங்க வந்து அட்மிட் பண்ணி ஒரு 1 மந்த் பண்ணோன்னா ஃபிசியோ பண்ணோன்னா நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாங்க. இப்போ நடக்க முடியலாமா? நடக்கிற அளவுக்கு நடக்க முடியல. இப்போ இந்த 15 நாள் சுத்தமாக நடக்க முடியல. அதுமாதிரி ஃபிக்ஸ் எவ்வளோ நாள் வந்து சொல்லுங்கள்? ஃபிக்ஸ் ஒரு 5 வருஷமா இருக்குங்க சார். வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ஃபிக்ஸ் மாத்திரை சாப்பிட்டீங்களா? இல்லை சார், எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு முடியாத காரணத்தால் நான் வாங்கி கொடுக்கல. எந்த மெடிசனுமே நான் பண்ணலை. 4 வருஷம் ஆயிடுச்சு சார். ஸோ இந்த ஃபேமிலியை வந்து நான் மெடிக்கல் கேம்ப் போகும்போது பார்த்தோம். சங்கரங்கோயில். உங்கள் ஊர் என்னம்மா? சிவலராயனந்தர். ஆமாம், அங்கே போகும்போது மெடிக்கல் கேம்பில் பார்த்துட்டு ஃபிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே சங்கரங்கோயில் ஜிஹெச்சில் உள்ள டாக்டர்கிட்ட பேசி ஃபிட்ஸுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிட்டு அப்படிதானே? இப்போ மாத்திரை ஃபிட்ஸ் வருதா? இப்போ மாத்திரை கொடுத்த மெடிசன் ஓகே சார். ஃபிக்ஸ் வர்றது நின்றுச்சு. கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிடுச்சு. கால் ரெண்டும் செயல் கால் மட்டும் நடக்கல. செயல் இழந்திருக்கு. கால் பாருங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபிசியோதெரப்பி பெனி ராகலன்ட்ட சொல்லியிருக்கோம். இன்னைக்கு போயிட்டு வந்தார். பட் ஃபிசியோ வந்து அவர் அட்மிட் பண்ணி 1 மாதம் கொடுக்கணுங்காருமா. கொடுத்தா நடந்துடலாங்காரு. சரி, நான் ஸ்பான்சர்ஷிப் கிடச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. அப்படியே ஃபிக்ஸ் வர மாதிரி மயக்கமாகி விழுந்துடுறாரு. அப்படியே கால் அப்படியே சரி, நீங்கள் மட்டும்தான் அவரை பராமரிக்கிறீங்களா? மட்டும்தான் சார். 7 வருஷமா நான் மட்டும்தான் பார்க்குறேன். நான் கட்டட வேலைக்கு போகிறேன். நான் போய் தான் இந்த பையனுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா ஃபஸ்ட் இயர் கொடுக்குறேன். நான் சேர்த்துருக்க ஸ்கூலில் நோட்டு, புக்கு, பேக்கு, யூனிஃபார்ம் எல்லாமே நான் தான் வாங்கி கொடுக்குறேன். பாதி பீஸும் கட்டணும். அந்த மாதிரி ஆனாலும் என் கஷ்டத்தில் நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஆனால் இவங்க அதை சுத்தமாக என்னால் கவனிக்க முடியல சார். ஏதோ கிடைச்ச சாப்பாடை கொடுத்து அப்படியே பராமரிச்சு வச்சுருக்கேன். வேறு ஒன்றுமே என்னால் பண்ண முடியும். இப்போ அவரே நடந்தாருன்னா பரவாயில்லையா? நடந்தால் போதும் சார். எனக்கு வேலைக்கெல்லாம் போகணும். அவங்களும் வேலையை பார்த்துக்கிட்டாலே போதும். நான் வச்சு என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன். எனக்கு தங்குறதுக்கு கூட வீடு இல்லை சார். அது கூட இவங்க ஸ்டேஜில் தான் இருக்குது. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை சார். நான் உண்மையே உள்ளவங்க செக்மெண்ட் சார் இருக்கும். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்ச 2 வீக்ஸ் தான் சார். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி 2 வாரம் தான். அதில் நீங்கள் கடைசியாக வாங்கினோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்து உங்களை பார்த்துட்டு பறந்து ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து வெரி காட்ஸ் கிஃப்ட் சார். உங்களை போது எனக்கு சார் ஃபிக்ஸ் வர்ற டைம் நான் கட்டாயம் வேலைக்கு போகிற சூழ்நிலையில் என் பையன் ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு நான் இருக்க வச்சு கவனிக்க வச்சு இந்த பையன் பார்த்துக்கிறான் சார். ஸ்கூலில் போகாமல் நிப்பாட்டி பையன் பார்த்துக்கிறான். சரிம்மா, நான் இப்போ ஃபிசியோக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்கேன். சரியா? ஓகே.